ஜெய் மகாகாளி. இனிமே நான் வைக்க போற ஒவ்வொரு அடியையும் ரொம்ப எச்சரிக்கையோட வைக்கணும். நாங்க நினைச்ச மாதிரி அந்த நாகராணி இன்னும் சாகல. அந்த நாகமணியோட தேடுதல் வேட்டல் அந்த நாகராணி ஏற்கனவே ரொம்ப தூரம் முன்னேறி போயிட்டா. அதை அவ கண்டுபிடிச்சு அடையறதுக்கு முன்னாடி அந்த நாகமணி இந்த பைரவனோட கைக்கு வந்தாகணும். நாகமணி நாகராணி, இந்த விஷயத்துல இந்த பைரவன் உன்னை விட ஒரு படி முன்னேறி இருக்கான். எப்படி தெரியுமா? நாகமணி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது, ஆனா இந்த பைரவ பாபாவுக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த நாகமணியை எப்படியாவது விஷ்ணு கையில இருந்து பறிச்சே ஆகணும். ஆனா எப்படி? விஷ்ணு கிட்ட இருந்து அந்த நாகமணியை எப்படி பறிக்கிறது? இப்ப அந்த கானிஷ்காவோட சக்தியும் எங்கிட்ட தான் இருக்கு. அத வச்சுக்கிட்டு நான் என்னோட காரியத்துல முன்னேறி போகணும். ஆனா அந்த கானிஷ்கா ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல. அந்த நாகமணி அவனுக்கும் தேவையா இருக்கு. ஒருவேளை தப்பி தவறி அந்த கானிஷ்காவை இந்த யுத்தத்துல எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தா இந்த பைரவன் அதுக்கும் தயார். அந்த நாகமணி முதல்ல என் கைக்கு வந்து சேரட்டும். அதுக்கப்புறம் அந்த கானிஷ்கா இல்ல, நாகலோகமே மொத்தமா சேர்ந்து இந்த பைரவனை எதிர்த்தாலும் அவங்க ஜெய் மகாகாளி. கானிஷ்கா, கானிஷ்கா. வந்துட்டியா கானிஷ்கா? வா. என்ன பாபா, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விசேஷம்? எல்லாம் நாம நினைச்ச மாதிரியே நடக்கும் அறிகுறி கிடைச்சிருக்க கானிஷ்கா. இனிமே நமக்கு எந்த விதமான தடங்களும் இருக்காது. நாம நினைச்ச மாதிரி எல்லா காரியங்களும் சுபமாவே நடக்கும். நீங்க எந்த காரியத்தை பத்தி சொல்றீங்க பாபா? வேற எந்த காரியம் கானிஷ்கா? நாகமணியை நாம அடையக்கூடிய காரியம். இப்போதைக்கு நம்ம கண்ணு முன்னாடி சவாலா இருக்கிறது அது ஒண்ணுதானே.
ஆமாம் பாபா, ஏற்கனவே காலம் கைமீறி போயிடுச்சு. நாம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா நாகமணியை கைவசப்படுத்தியாகணும். அப்படியே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு பாபா. நான் உங்களுக்கு கொடுத்த சக்திகள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும். அந்த காலமும் இப்ப முடிய போகுது. அந்த காலம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அந்த சக்திகள் எல்லாம் வீணா போயிடும் பாபா. அதனால சீக்கிரமா நீங்க வேலையை முடிச்சாகணும். நீ சொல்றது அத்தனையும் உண்மைதான் கானிஷ்கா. இதுக்கு மேல நான் நேரத்தை வீணாக்க போறதில்ல. பார்த்துக்கிட்டே இரு. என்னோட காரியத்தை நான் எப்படி முடிக்க போறேன்னு பார்த்துக்கிட்டு இரு. கூடிய சீக்கிரத்துல அந்த நாகமணி என் கைக்கு எப்படி வருதுன்னு வேடிக்கை பாரு. ஜெய் மகாகாளி. பாபா, உங்க முகத்துல இருக்கிற பிரகாசத்தையும் தன்னம்பிக்கையையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே நாகமணிய பத்தின முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கும் போல இருக்கே. சேச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கானிஷ்கா. நாகமணி நமக்கு கிடைக்குங்கிற அறிகுறிய அந்த ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கான். அவ்வளவுதான். மத்தபடி அந்த நாகமணியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு நாகமணியை பத்தி எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் எனக்கும் தெரியும். நான் தியானத்துல உட்காரணும். நான் கிளம்புறேன். ஜெய் மகாகாளி. பாபா, நீ ஒன்னும் அந்த அளவுக்கு அப்பாவி கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி உனக்குள்ள எவ்வளவு கபடம் இருக்குங்கிறதும் எனக்கு தெரியும். அந்த நாகமணி மட்டும் என் கைக்கு வந்து சேரட்டும். சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தான் இலைக்கு மரியாதை. அதுக்கப்புறம் சுருட்டி குப்பையில போட வேண்டியதுதான். ஜெய் தக்ஷகா. எங்க பால் குடிங்க. இத்தனை நாளா அமிர்தா தான் பாலை கொண்டு வந்து கொடுப்பா. இப்பவும் அவளே கொண்டு வந்து கொடுத்த மாதிரி இருந்தது. எனக்கும் அப்படிதாங்க. அவ இங்கேயே நம்ம கூடயே இருக்கிற மாதிரி தோணுதுங்க. அவ இந்த வீட்ல இருந்து வெளியில போயிருக்கா, அவ்வளவுதான். ஆனா நம்ம மனசுக்குள்ள அவ இன்னும் இருக்கா. என்னால இந்த மாற்றத்தை ஏத்துக்கவே முடியலங்க. இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் சரோஜா. இந்த உலகத்துல நிரந்தரம் மாற்றம் ஒண்ணுதானே. ஆமாங்க. ஏதோ அவ இப்போதான் நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணமாகி அர்ஜுன் கூட மறுவீட்டு சம்பிரதாயத்துக்கும் வந்துட்டு போயிட்டா. யாரோ வாழ்க்கைய ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சியா? என்னங்க அது? நம்மளோட அர்ஜுன், அவனோட கண்கள்ல எப்பவுமே நம்ம அமிர்தா தான் சரோஜா நிறைஞ்சிருக்கா. அவனோட கண் இமைக்குள்ள வச்சு அவளை பத்திரமா பாத்துக்கிறான். உன்னதாமா கேக்குறேன், சொல்லு. என்ன சொல்றது மாமா? இந்த வளையல் யாரோடதுன்னு தெரியும்ல? இது எங்க அம்மா தானே உனக்கு கொடுத்தாங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க, இந்த வளையல் செத்து போன என் ஃப்ரெண்ட் ரமேஷ் அவன் பாடி கிட்ட கிடந்தது. இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் எங்கேயுமே போல. அப்படின்னா உன் கையில இருந்த வளையல் எங்க கைக்கு எப்படி கிடைக்கும்? நான் நல்லபடியா கேட்கிற உண்மையை சொல்லிடு. எங்க ஃப்ரெண்ட் ரமேஷ் சத்த இடத்துல உனக்கு என்ன வேலை? நான் சத்தியமா எங்கேயும் போகல. ரமேஷோட சாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்?